வாங்க உரையாடலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் பேசுறது ஒரு சிலருக்கு வந்துட்டு டிவிகே சார்பா பேசுறேன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு கமெண்டே போட்டாங்க, அக்கா நீங்க டிவிகேக்கு ஃபேவரா பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம். பட் நீங்க வந்துட்டு எனக்கு என்னமோ நீங்க நாம் தமிழரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எனக்கு சீமான் அண்ணாவோட உரையாடல், அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ் வல்வியில கல்வி பயின்றவ தான். எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ் வந்துட்டு காலத்துக்கு அழியக்கூடாது, தமிழ் வந்துட்டு வருங்கால ஜெனரேஷனுக்கும் தமிழை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் வந்துக்கிட்டு ஒரு இப்போ வந்துட்டு ஒரு மீட்டிங்ல வந்துக்கிட்டு விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தது, விஜய் அண்ணாவை பத்தி பேசிட்டு இருந்தது வந்துட்டு எனக்கு ஒரு பிடிக்காத விஷயமா இருந்துச்சு. என்னன்னா, அன்னைய தினம் எதுக்காக ஒரு மாநாடு போட்டீங்க, எதுக்காக ஒரு கூட்டம் போட்டீங்களோ அதை பத்தி பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 4 பேருக்கு 4 கருத்து இருக்கும் அரசியலை பத்தி. நான் டிவிகேக்கு சப்போர்ட்டரும் கிடையாது, என்டிகேக்கு ஹேட்டரும் கிடையாது, டிஎம்கேக்கு விரோதியும் கிடையாது, ஏடிஎம்கேயை பிடிக்காதவளும் இல்லை. எனக்கு எல்லாரும் வந்துட்டு எல்லாரை பத்தி எனக்கு ஒரு புரிதல் வேணும். 4 வாக்குலையும் எனக்கு பதிவுகள் வரும்போது எனக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. எதை நம்ம நம்புறது, நம்ம நம்புறவங்க உண்மையா இல்லை நம்ம நம்பாதவங்க உண்மையா எனக்கு தெரியல. இன்னொன்று வந்துக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நான் ரீல்ஸ் போடும் போச்சுல, ஒரு சாங்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கும், அதை சேவ் பண்ணுவேன், அதுக்கு வீடியோ ரீல்ஸ் போட்டுவேன், அதோட முடிஞ்சு போச்சு. பட் அரசியலை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு எனக்கு கமெண்டுகள் எனக்கு பாதிப்பை தரலை. எனக்குள்ளே நிறைய புரிதல், என்னோட சர்ச்சிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய சர்ச்சிங் ஹிஸ்ட்ரி அரசியலை பற்றி தான் கிடக்கு. இன்னொன்று, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அரசியலை பற்றி பார்த்துட்டே இருக்கேன். இது எனக்கு ஒரு நல்ல புரிதல் தான். இன்னொன்று வந்துட்டு, சீமான் அண்ணாவை எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவர் வந்துட்டு பெரியாரின் கொள்கையை எதிர்க்கிறாரு. அப்போ பெரியாரின் கொள்கையை எதிர்க்க காரணம் என்ன, அதை நான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். தெரிஞ்சவங்களும் எதனால் அவர் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. விஜய் அண்ணா வந்துட்டு அரசியலில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 நாளைக்குள்ளாடி என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன மாதிரி நிறைய நலத்திட்டங்களை செய்வாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் டிஎம்கே ஆட்சியில் வந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ வந்துக்கிட்டு ஒரு மீட்டிங்கில், அதாவது பேரை நான் மென்ஷன் பண்ணலை, ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, டிவிகே வந்துட்டு 6 மாதம்தான் கட்சி இருப்பாங்க, முதலமைச்சராக இருப்பாங்க, 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எதனால் சொன்னார் கேள்விக்குறி. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, 5 வருஷம் ஒரு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சரை வந்துட்டு இவர் 6 மாதம்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எதுக்கு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, பதிவுகளை பதிவிடுங்க. இதுக்கு தேவையில்லாம வந்துட்டு லூஸு, கேரளா போ, அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இது எனக்கு மட்டும் புரிதல் கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு புரிதல் தான். ரீல்ஸ் எப்படி வேணாலும் போடலாம், இப்படிப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு எல்லாரும் முன் வர மாட்டாங்க. நான் வந்திருக்கேன், எனக்கு உங்கள் ஆதரவை தாங்க, எனக்கு புரிதலை ஏற்படுத்துங்க. பாய். நெக்ஸ்ட்.